ஹாய், இன்னைக்கு நம்ம மேகி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 பாக்கெட் மேகி எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க காட்டுறேன். இதுக்கு நான் ஹாஃப் ஆனியன் மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். இது தவிர உங்களுக்கு கொஞ்சம் உப்பு, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள். இது இருந்தாவே போதும். செமையாக இருக்கும் இந்த மேகி. செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஆனியன் போட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட போடலாம். ஆனியன் போட்டு ஃப்ரை ஆனதுக்கு போடுவேன். எனக்கு ஜிஞ்சர் கார்லிக் வந்து பிடிக்காது, அதனால போடுறதில்ல. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ கூடவே கேரட்டும் பீன்ஸும் போட்டுடலாம். உங்களுக்கு வேணால் பச்சை பட்டாணி கூட போட்டுக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால நான் போடலை. இது கொஞ்சம் ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது உங்களுக்கு. கடைசியில் இந்த கலரும் மாறிடும். ஸோ ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், இந்த காய்க்கு அளவாக மட்டும். நானும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது பச்சை வாசம் போகணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இதில் போடணும். எவ்வளோ நான் சிம்மில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போடணும். ஒரு ½ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் அப்படியே போடுறேன். இப்போது தக்காளி போட்டுடலாம். இப்போ எல்லாமே மட்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். சிம்மில் வச்சு வைக்க வைங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பண்ணியாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இன்னும் மேகி மசாலா போடணும். மேகி மசாலா இப்போயே வேணாலும் போட்டுக்கலாம். நான் தண்ணி ஊற்றிட்டு தான் எப்பவுமே சொல்லுவேன்.
நம்ம தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 பாக்கெட்ஸு 2 பாக்கெட் தண்ணி ஊற்றியாச்சு. சாரி, 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது இது கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது மேகி போட்டுடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேகி போட்டுடலாம். சாரி, நம்ம இன்னும் மசால் போடவே இல்லை. மசால் போட்டுடுறேன். இந்த மேகி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் மேகி எடுத்து போட்டுடலாம். ஏன்னா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணி போதுமானது. இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது மேகியில். இப்படி உடச்சி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம். அப்போ தான் ஃபுல்லாக வரும், இல்லை கட்டாயம் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கலந்து விட்டுட்டு காட்டுறேன். அவ்வளோதான், எடுத்து பிளேட்டில் போட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒட்டவே இல்லை. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ.